திறமையின் அடிப்படையில் இருந்தது, கருணையின் அடிப்படையில் வரல, திறமையின் அடிப்படையில் தான் இங்கே. அடிக்கடி சொல்ற அன்பு பிள்ளைகளே, திறமையின் அடிப்படையில் கிடைக்காது, கருணையின் அடிப்படையில் கிடைக்காது. கருணையின் அடிப்படையில் கிடைத்தாலும் அது கைவசம் இல்லைங்க. தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்றது, கதை கேட்கறவங்க தான் சிரமம். கதை சொல்றவன் 2 மணி நேரம் கதை சொல்ல போய் 70 காட்சியிலே ஒரு விளங்கணும், அது மட்டும்தான் எங்க கோலா இருக்கும். கேட்கிறவங்களுக்கு தான் சிரமம். ஆனால் உங்களுக்காகத்தான் நாங்கள் பேசுகிறோம் என்ற உண்மையை உணர்ந்த காரணத்தால் முக வசீகரத்தோடு உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த சகிப்புத்தன்மை தான் உங்களுக்கு தேவை. இந்த உலகத்திலே ஆடிட்டுக்குப்படி, அட்வொகேட்டுக்குப்படி, எதை வேணாலும் படி குறைத்து மதிப்பிடுது. ஆனால் எந்த குறிப்புக்கும் இல்லாத மிகப்பெரிய எனது தன்னம்பிக்கை எந்த பொருட்கள் இருக்குன்னா விவசாயத்தில் தான் இருக்கு. பாக்கியராஜ் அவர்களிடமும் ஆர்கே செல்வண்ணி அவர்கள் உதவியாளராக இருந்த தம்பி முகேஷ் இங்கே வந்திருக்காரு. அவர் மகன் தேடியர் படிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், அப்போ எங்கேருந்து பாருங்க, இங்கேருந்து எப்படி வந்திருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கன்னத்தில் முத்தமிட்டு எனக்கு வணக்கம். 40 அனுபவத்துகள் அப்படிங்கிறத பாயிண்ட் சார் சுருக்கமாக இருக்குல்ல. ஆமாம், அதே போல மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் அமர்வதற்கு ஒரு தகுதி, அந்த தகுதியை வளர்த்ததால் மட்டுமே இவங்க அமர்ந்திருக்கிறீர்கள். திறமையின் அடிப்படையில் இருந்தது, கருணையின் அடிப்படையில் வரல, திறமையின் அடிப்படையில் தான் இங்கே. அடிக்கடி சொல்ற அன்பு பிள்ளைகளே, திறமையின் அடிப்படையில் கிடைக்காது, கருணையின் அடிப்படையில் கிடைக்காது. கருணையின் அடிப்படையில் கிடைத்தாலும் அது கைவசம் இல்லைங்க. வாழ்க்கை இவ்வளவுதான். இப்போ 3 நிமிடங்களுக்கு முன்னால் பூத்த முல்லை மலர்கள் மாதிரி இந்த மாணவ செல்வங்கள் அமர்ந்துருக்கீங்க. நான் ரொம்ப ரசிக்கிறேன். நிகழ்வு மாலையிலிருந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கும். மேடையில் ஏறுபவர்கள் அவர்கள் நேரம் முடிந்த பிறகு அமர்ந்து விடுவார்கள், அது அவர்களுக்கான பணி. ஆனால் தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்றது, கதை கேட்கறவங்க தான் சிரமம். கதை சொல்றவன் 2 மணி நேரம் கதை சொல்ல போய் 70 காட்சியிலே ஒரு விளங்கணும், அது மட்டும்தான் எங்க கோலா இருக்கும். கேட்கிறவங்களுக்கு தான் சிரமம். ஆனால் உங்களுக்காகத்தான் நாங்கள் பேசுகிறோம் என்ற உண்மையை உணர்ந்த காரணத்தால் முக வசீகரத்தோடு உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த சகிப்புத்தன்மை தான் உங்களுக்கு தேவை. இதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மை நகர்த்தி செல்லும். பேரண்ட்ஸ் இங்கே வந்திருக்கீங்க. தங்களது பிள்ளைகள் புஷ்கரம் என்ற அற்புதமான ஒரு ஆலயத்துக்குள் வந்துவிட்டார்கள். அடுத்து நகர்ந்து இந்த இடத்தை விட்டு வெளியே செல்கிற பொழுது கைகறிய சம்பளத்தோடு, மனம் நிறைய மகிழ்ச்சியான பதவியோடு என்னை சிறப்பு செய்வார்கள், என்னை மகிழ்ச்சி செய்வார்கள் என்று பேரண்ட்ஸ் வந்துருக்கீங்க. அந்த பேரண்ட்ஸையும் நான் வணங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ கேட்டேன், மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜில் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கேட்டாங்கன்னா, சமயத்தில் 1.5 சென்ட். ஓகே, டெமான்ஸ்ட்ரேட் 1.5 செகண்ட். இப்போ தம்பி துறைகிட்ட கேட்டேன், தம்பி தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ப்ராக்டிக்கல் செட்டப்புக்கு 10 சென்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப அற்புதமானது. இந்த உலகத்தில் என் அன்பு பிள்ளை சும்மா மாட்டேன், நம்ம சொந்த பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். விவசாயத்தை முதல் குறிச்சிங்க. விவசாயம் இந்த ஆய்வை பற்றி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தம்பி தங்கமூர்த்தி பேசிக்கிறாப்புல. விவசாயம் தோண்டிய கதையை சொல்லட்டுமா, எப்படி விவசாயத்துறது? இந்த உலகத்திலே ஆடிட்டுக்குப்படி, அட்வொகேட்டுக்குப்படி, எதை வேணாலும் படி குறைத்து மதிப்பிடுது. ஆனால் எந்த குறிப்புக்கும் இல்லாத மிகப்பெரிய எனது தன்னம்பிக்கை எந்த பொருட்கள் இருக்குன்னா விவசாயத்தில் தான் இருக்கு. இந்த விவசாயம் தான் உலகத்தின் முதல் மொழி தமிழ் என்று சொல்வதை போல உலகத்தினுடைய முதல் தொழில் விவசாயம். விவசாயம்தான் கூட்டமாக இந்த மனிதன் குடும்பம் என்று வந்ததற்கும், உறவு என்று வந்ததற்கும், காதல் பிறந்ததற்கும், கவிதை சுரந்ததற்கும், கடவுளை வணங்கியதற்கும், இசைக்கருவியை தோன்றியதற்கும் அனைத்துக்குமான காரணம் விவசாயம் தான். ஒரு காலத்தில் எத்தனை வருஷம் தான் சொல்ல முடியாது. அதற்கான குறிப்புகள் யாருமே சொன்னால் அது பொய்யாகத்தான் இருக்கு. இது ஒரு அனுமானம், ஒட்டுமொத்த ஆய்வு. இந்த உலகம் அகண்ட பிரபஞ்சம் இருக்கு. நிர்வாணமாக இருக்காங்க மனிதர்கள். கூட்டமாக ஓடுறான், நிற்க மாட்டான். நாய்க்கு நிற்க நேரங்களே நடக்க சொல்றான். நாய் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கான். ஏன் ஓடுவதற்கான காரணம் என்ன? உணவு தேடி. பூமிக்கு கீழே கிழங்கு, பூமிக்கு மேலே காய்கறி, பிறகு குடிப்பதற்கும் நீர். ஆக நீரும் உணவும் கிழங்கும் தேடி இந்த கூட்டமா ஓடுகிற பொழுது ஒருவனுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ தோன்றியது, இவன் என் அருகில் எப்பொழுதுமே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், இவன் என் பக்கத்திலே எனக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தால் ஒரு பற்று பிறக்கிறது, பற்று காதல். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உணவுக்காக உயிர்க்காக ஓடுகிறாள், அதானே காரணம். இவனே பயிரிடுகிறான். முதல் பற்று ஒரு இடத்தை சொந்தமாக உருவாக்கி
அதற்குள் கிழங்குகளையும் கனிவகைகளையும் நீர்நிலைக்கு பக்கத்தில் வைக்கிற பொழுது இப்ப உணவு தேடி ஓடுற ஒருத்தர் லாக் பண்ணிட்டான். அங்க ஒரு குடும்பம் பிறக்கிறது, ஆணும் பெண்ணும் ஈர்ப்பு ஏற்படுகிறது, காதல் சிந்தனை சிதறாமல் இவன் எனக்கானவன் இவன் எனக்கானவன் என்ற கான்செப்ட் அங்கேதான் பிறந்தது. இது அடுத்த பரிணாமம், அடுத்தடுத்த குடும்பங்களா ஆயிடுச்சு. இப்ப அடுத்த என்ன வந்துச்சு, குடும்பம் வந்துச்சா, அங்கே 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 குடிலமைத்து இருந்த பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் எல்லாரையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக காட்டுக்குள் ஒரு தேவதை, காட்டு வன தேவதை என்ற ஒரு பக்தியை, ஒரு ஆன்மீகத்தை அந்த முன்னோர்கள் கொண்டு வந்து வச்சிருக்கான். ஏன்னா உன்னை விட நான் பெரியவன், என்னை விட நீ பெரியவன், எகத்தான் எல்லாருக்கும் உண்டு, எதிர்த்து கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் நம்மளை எல்லாம் அன்றுபிழை செய்வதற்காகவும் தன்னடக்கத்தோடு இருப்பதற்காகவும் முன்னோர்கள் கண்டுபிடித்ததான் அந்த ஆன்மீகம். உனக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் என்ற ஒரு உணர்வுக்கு பணிந்து சொல்வதற்காக அங்க வருகிறார்கள். விருந்தோம்பல் நடக்கிறது. அப்ப கடவுளை கும்பிடணும். கடவுளை கும்பிடுவதற்கு என்ன இசை, இசைக்கு என்ன கருவி. அதற்கடுத்து இப்படித்தான் பரிணாம வளர்ச்சி. அந்த உலகத்தினுடைய முதல் தொழிலான விவசாயத்தினுடைய பிள்ளைகள், உங்களை இறைவனின் பிள்ளைகள் நீங்கள்